ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி அத்தியாயம் 23. தீனதயாளனின் உயிர் நண்பர்கள் 3 பேர். பாலு, முத்து, போண்டா கண்ணன். தீனாவை பற்றிய அனைத்து விஷயமும் அவர்களுக்கு தெரியும். அவனுடைய மெய்காப்பாளர்கள் அவர்கள். மேனகாவை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நண்பன் இப்படி ஒரு முடிவு எடுப்பான் என்று யாருக்கும் தெரியாது. என்னடா இவன் லூசுத்தனமாக அந்த பொண்ணை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து உள்ளூரில் குடி வைக்க போகிறானா? அது எப்படிடா முடியும்? கனகா ஆத்தா சாமி ஆட போகுது என்றான் பாலு. ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப அழகுன்னு சொன்னானே, அதில் பையன் மயங்கி போயிட்டானோ என்று முத்து கேட்க, தெரியலடா. ஆனால் அந்த பொண்ணு ஊருக்குள்ளே வந்து குடியிருந்தா கண்டிப்பாக தீனாவுக்கு கெட்ட பேர் தான் வரும். அவனோட தொடுப்புன்னு தான் சொல்லுவானுங்க. எதுக்கு இந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறான்? பேசாமல் அன்னைக்கே அந்த அமைச்சர் மாட்டிக்கட்டும்னு விட்டுருக்கணும் என்றான் போண்டா கண்ணன். அவன் குட்டையா குண்டா இருப்பதால் சிறு வயதில் அவனை எல்லாரும் போண்டா போண்டா என்று கூப்பிட்டு கடைசியாக எல்லாருக்கும் அவன் போண்டா கண்ணன் ஆகிவிட்டான். இப்படி வாய் பேசினாலும் தீனா சொன்ன வேலைகளை அவன் வருவதற்குள் தீயாய் வேலை செய்து முடித்து விட்டார்கள். தீனாவின் பழைய வீட்டிற்கு 2 தெருவுக்கு பின்னால் புதிதாக கட்டிய வீடு ஒன்று வாடகைக்கு வந்தது. அதையே பிடித்து சுத்தப்படுத்தி வேலைக்கு ஆளும் சேர்த்து விட்டார்கள். மேனகாவை உள்ளூரிலேயே குடி வைப்பது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏனென்றால் தீனாவை கண்டால் இளவட்ட பயல்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பொண்ணுங்களை கேலி கிண்டல் செய்ய, அவர்கள் தொந்தரவு செய்ய ரொம்ப யோசிப்பார்கள். ஏனென்றால் தீனாவிடம் மாட்டினால் உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவான். வீட்டிலும் சொல்லி விடுவான். அவன் மேல் பயம் உண்டு. இப்போ இந்த மேனகா ஊருக்குள் வந்தால் அவளுக்கு தீனாதான் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ ஊர் என்ன சொல்லும்? தீனா அவளை வச்சிருக்கிறான் என்று தான் சொல்லுவாங்க. அப்போ அவனோட மரியாதை மதிப்பு கெடும். பெண்கள் விஷயத்தில் இவன் கெட்ட பேர் எடுக்கிறது நல்லது இல்லை. அது அவனுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும் என்று நண்பர்கள் யோசித்தாலும் இதெல்லாம் நம்மளை விட தீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படியும் இங்கே கூட்டி வர்றான் என்றால் அந்த அளவு சூழ்நிலை சரியில்லை என்று புரிந்தும் கொண்டார்கள். மறுநாள் காலை 5:30 மணிக்கு நண்பர்கள் பிடித்திருந்த வீட்டிற்கு மேனகாவுடன் காரில் வந்து இறங்கினான் தீனா. வரும்போதே ஃபோன் பண்ணியதால் நண்பர்கள் வந்து விட்டார்கள். நண்பனுடன் வந்து இறங்கிய மேனகாவை கண்டதும் அப்படியே உறைந்து போய்விட்டார்கள் மூவரும். முதலில் சுதாரித்த முத்து, டேய் அந்த பொண்ணுக்கு காலு இருக்கான்னு பாருங்கடா. ஏண்டா கேட்குற? ஏதாவது மோகினி பிசாசா இருக்க போகுதுடா. மும்பூட்டு அழகாயெல்லாம் பொண்ணுங்க இருப்பாங்களாடா என்று அவன் கேட்க, இருப்பாங்க, இருக்கிறதால தானே கூட்டி வந்திருக்கிறான் என்றான் பாலு. மச்சான் தலை குப்புற விழுந்ததில் ஆச்சரியமே இல்லடா. சரி, அனுபவிச்சுட்டு போகிறான். கெட்ட பேர் வாங்கினா கூட தகுதியான ஆள்தான் என்றான் முத்து. நண்பர்கள் குசுகுசுவென்று பேசிக்கொண்டு அங்கேயே நிற்பதை பார்த்த தீனா, டேய் இங்கே வாங்க என்றான். அவர்கள் வந்ததும், இவன் பாலு, முத்து, கண்ணன் என்று தன் நண்பர்களை அறிமுகப்படுத்தியவன், இது மேனகா, உங்களுக்குத்தான் தெரியுமே என்றான். என்னை பற்றி இவங்களுக்கு தெரியுமா என்று மேனகா கேட்க, எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவு இவங்களுக்கும் தெரியும். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் இல்லாதப்ப நீ இவங்களை கேட்கலாம் என்றான். டேய் சும்மா இருடா என்ற முத்து, என்னை எதுக்கும் கூப்பிடாதம்மா, என் பொண்டாட்டி சும்மாவே பத்திரகாளி என்றான். அவனை முறைத்த தீனா, அவன் பொண்டாட்டிக்கு பயந்தவன், விடு என்றான். பின்னே இவ வீட்டு பக்கம் வந்தால் அவன் பொண்டாட்டி விஷத்தை வச்சிருவாளேன்னா, இவன் பொண்டாட்டி சோத்தில் விஷத்தை வச்சிருவான்னா சொல்ல முடியும்? ஆனால் உண்மை அதுதான். அதனால்தான் முத்து அப்படி பதறி போய் நின்றான். உள்ளே வாங்கடா என்றவன் மேனகாவுடன் உள்ளே போனான். வீடு புத்தம் புதியது, அழகாக இருந்தது. இந்த வீட்டை ஏண்டா வாடகைக்கு விட்டானுங்க என்று தீனா கேட்க, வேற என்ன, மாமியார் மருமகள் சண்டை தான். மாமியார் வரக்கூடாதுன்னு மருமகள் சொல்ல, மருமகள் வரக்கூடாதுன்னு மாமியார் சொல்ல, 2 பேருமே வேண்டாம் அப்படின்னு வீடு கட்டின கடன் கட்டணும்னு மகன் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டான் என்றான் முத்து. யாருக்கு எது கிடைக்கணும்னு கடவுள் தானே முடிவு பண்ணுறான். அவன் அம்மா பொண்டாட்டி கூட புது வீட்டில் இருக்கணும்னு வீடு கட்டினான். அந்த ஆசை. அவன் யாருக்காக வீடு கட்டினானோ அந்த 2 பொம்பளைகளும் முட்டிக்கிட்டு நிற்கிறதால இங்கே இந்த பொண்ணு மேனகா தான் வந்து வாழணும்னு கடவுள் இந்த வீட்டை கட்டும்போதே முடிவு பண்ணிட்டான் போல.
இல்லைனா எங்கேயோ இருந்த பொண்ணு இப்போ இந்த நேரம் இங்கே வருமா என்று பாலு சொல்ல, உண்மைதானே என்று தீனா நினைத்தான். மேனகா அந்த வீட்டை ஆசையுடன் சுற்றி பார்த்தவள், இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கணுமா என்று பயத்துடன் கேட்க, சேச்ச, உனக்கு துணைக்கு சமைக்க வீட்டு வேலைக்கு எல்லாம் பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு அம்மா இப்போ வருவாங்க என்றான் தீனா. சரியாக அந்த நேரம் அந்த அம்மாவும் வர, வாங்கம்மா என்றான் தீனா. அவர் எங்கே இவனை பார்த்தார்? அவர் மேனகாவைத்தான் வாயில் ஈ போறது தெரியாமல் பார்த்தார். தீனாவுக்கு சங்கடமாக இருந்தது. யோசிக்காத மச்சான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகும் என்றான் கண்ணன். ஏண்டா? நம்ம ஊர் ஆளுக எல்லாம் ஏதோ கௌரி அம்மா மாதிரி வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல என்றான். தீனாவும் சூழ்நிலை அப்படித்தான் அமையும் என்று புரிந்தது. வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வேணும், நல்ல தரமான கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. நீ நம்ம சத்யா ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணு, உடனே வந்துடும் என்றார்கள். அவனுக்கு கடை ஓனரை நன்றாக தெரியும். எனவே அவனே கூப்பிட்டு சொன்னான். சொல்லிட்டேன், நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு வந்து தேவையான ஆட்களை கூப்பிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருங்க. மொத்தமாக எவ்வளவு என்னன்னு ஃபோன் பண்ணு, அனுப்பி விடுறேன். கடைக்கு நானே அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் காலை மதியம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. முதல்ல மேனகாவோட ரூமை ரெடி பண்ணுங்க, அப்புறம் கிச்சனை ரெடி பண்ணுங்க, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்றவன், மேனகா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சாயந்தரம் வரும்போது உனக்கு ஃபோன் வாங்கிக்கிட்டு வாரேன். இன்னைக்கு ஏதாவது தேவைன்னா இவனுங்க கிட்ட கேளு என்றான். சரிங்க என்றாள். கௌரி அம்மா வாயடைத்து போய் நின்றார். மூட்டு அழகா இருக்கால்ல, அதான் தீனா தம்பி கூட்டிக்கிட்டு வந்து குடித்தனம் வச்சிருச்சு. ஆமாம், வயசு பையனுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பேத்தியை தான் கட்டுவேன்னு கல்யாணம் பண்ணாமல் கனகம் இழுத்தடிச்சா இப்போ மகன் ஒருத்தியை கூட்டிக்கிட்டே வந்துட்டான். இப்போ என்ன பண்ண போகிறாளோ என்றவர் வேகமாக மேனகாவின் கழுத்தை தான் ஆராய்ந்தார். ஒருவேளை கல்யாணமே பண்ணிக்கிட்டானா என்று தான் கழுத்தை பார்த்தார். வெறும் கழுத்தாக இருந்தது. அம்மாடி, கல்யாணம் பண்ணலை, அதானே பார்த்தேன். கல்யாணம் பண்ணினா கனகம் சும்மா விடுவாளா என்ன? பையனுக்கும் அம்மாவை பற்றி தெரியும் தானே. நீ போய் அந்த அறையில் இரு, எப்படியும் உன்னோட அறை ரெடியாக 2 நாள் ஆகும், அதுவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்றான். பாலு சரி அண்ணா என்றாள். நாம் தப்பிச்சோம், நம்மளை அண்ணன்னு கூப்பிடுது என்றான் கண்ணன். தாலி கட்டளை என்றாலும் அந்த பொண்ணு தீனாவுக்கு உரியவள். நாம் அந்த மதிப்பு மரியாதையை கொடுக்கணும். தப்பாக ஒரு பார்வை, அவள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தான்னு நினச்சி மரியாதை குறைவாக பார்க்கக்கூடாது என்றான் பாலா. ஆமாடா, சரியாக சொன்னாய். எது எப்படி இருந்தாலும் நாம் மரியாதை குறைவாக நடத்தினா அந்த பொண்ணு வருத்தப்படுதோ இல்லையோ, தீனா ரொம்ப வருத்தப்படுவான் என்றார்கள். பிறகு என்ன? எல்லா வேலையும் ரொம்ப வேகமாக நடந்தது. அதே மாதிரி தீனா ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறான், அவளோட தனியாக குடித்தனம் பண்ணுறான் என்ற செய்தியும் வேகமாக காட்டுத்தீ போல் பரவியது. அன்று மாலை புத்தம் புதிய ஆண்ட்ராய்டு ஃபோனுடன் வந்த தீனா அந்த ஃபோனை அவளிடம் கொடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்தணும் என்றும் கற்றுக் கொடுத்தான். மேனகாவுக்கும் கௌரிமாவுக்கும் இரவு டிஃபன் வந்தது. உங்களுக்கு என்று மேனகா கேட்க, நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் என்றான். வீடு இன்னும் 2 நாளில் தயாராகிடும், மளிகை சாமான் வாங்கி கொடுத்துருவாங்க, 2 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க என்றவன் வீட்டுக்கு போய்விட்டான். மகனை பார்த்த கனகம், என்னப்பா 3-4 நாளாக வீட்டுக்கே வரல என்று கேட்க, அதுதான் சொன்னேனே வெளியூர் போறேன்னு என்றான் தீனா. போன வேலை நல்லபடியாக முடிஞ்சதா என்று யதார்த்தமாக கனகம் கேட்க, சாப்பிட்டு கொண்டு இருந்தவனுக்கு புரை ஏறியது. தம்பியின் தலையில் தட்டிய தனம், சாப்பிடும்போது ஏமா தொணன்னு பேசுற, அவனை ஒழுங்கா சாப்பிட விடு என்றாள். அதன் பிறகு கனகம் பேசலை. அப்போ இன்னும் சரி அம்மா காதுக்கு வரலை, அதுதான் அக்கா அம்மா இவ்வளவு சாவகாசமாக இருக்காங்க என்று நினைத்து கொண்டான். நாமளா சொல்ல வேண்டாம், அவங்களா தெரிஞ்சு நம்மக்கிட்ட கேட்கும்போது பார்த்துக்கலாம் என்று விட்டுவிட்டான். 2 நாளில் மேனகாவின் அறை புத்தம் புது பொலிவுடன் தயாராகி விட்டது. கிச்சனும் ரெடியாகி விட்டது. மளிகை சாமான்கள், வீட்டுக்கு தேவையானது அனைத்தும் வாங்கி போட்டு விட்டான். அவளுடைய வங்கி கணக்கு புத்தகத்தையும் அவளிடம் கொடுத்து விட்டான். அவளுக்காக அமைச்சர்கிட்ட இருந்து பிடுங்கிய சில சொத்துக்களின் பத்திரத்தையும் கொடுத்து விட்டான். உனக்கு எது தேவையினாலும் கௌரிமா கிட்ட காசை கொடு, வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது முக்கியம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஃபோனை எடுக்கலை, அவசரம்னா பாலு முத்து இவங்க கிட்ட சொல்லு, உடனே செய்வாங்க என்றான்.
பெரும்பாலும் அவன் வீட்டிற்கு வருவது இல்லை. வந்தாலும் ஹாலில் அமர்ந்து ஒரு காஃபி கௌரியம்மா கொடுப்பதை குடிப்பான், அவ்வளவுதான். பெரும்பாலும் இரவு படுக்கும் போது நிதானமாக 4 வார்த்தை பேசுவான் அவளுடன், அவ்வளவுதான். தொலைதூர கல்வியில் படி என்றான். எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் எப்படி படிக்கிறது என்று விட்டுவிட்டார்கள். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது போல் கனகத்திடம் யார் சொல்வது என்று உறவுக்கார பெண்கள் ஜகா வாங்க கனகத்துக்கிட்ட நாம ஏன் சொல்லணும், தனத்துக்கிட்ட சொன்னால் போதுமே, அவ கனகத்துக்கிட்ட சொல்லிடுவா என்று சொல்ல, அதுதான் சரி என்று தனத்தை கோவிலுக்கு போகும்போது கூப்பிட்டு விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார்கள். தனத்தால் நம்பவே முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. கோவிலுக்கே போகாமல் வீட்டுக்கு திரும்பி விட்டாள். திரும்பி வந்தவள் டிவி பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் போய் ஓ என்று கதறி அழுதார். மகளின் அழுகையை கண்ட கனகத்திற்கு உயிரே போய்விட்டது. என்னடி, ஏன் அழுகிற என்று பதறிப்போய் கேட்க, ஐயோ அம்மா, நம்ம குடியே முழுகி போச்சே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே என்று தனம் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள். பிள்ளைகள் 3 பேரும் அம்மா அழுகவும் என்ன ஏதுன்னு தெரியாமலேயே அழுதார்கள். ஏய் வாய மூடுடி, என்னன்னு சொல்லாமல் இப்படி அழுதா நான் எதை நினைக்கிறது என்று கனகம் அதட்டவும் தான் சுதாரித்து அழுகை அடக்கி கொண்டு உறவுக்கார பெண்கள் சொன்னதை சொன்னாள். அவ்வளவுதான். கனகத்திற்கு நெஞ்சே அடைத்து விட்டது. மூச்சுவிட முடியாமல் திணறி போனார். பயந்து போன தனம் நெஞ்சை நீவி விட்டு குடிக்க தண்ணீர் கொடுத்து தேற்றினாள். கனகம் முதலில் 1/4 மணி நேரம் எதுவுமே பேசலை. பிறகு போனை எடுத்து முத்துவை கூப்பிட்டார். எடுத்தவனிடம் எங்கேடா இருக்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, உடனே வா என்றார். அவனும் ஏதோ வேலை, அதுதான் கூப்பிடுகிறார் என்று கிளம்பினான். வீட்டில் உள்ள இபி லைன் ரிப்பேர், பைப்பு ரிப்பேர், இப்படி எல்லா வேலைகளுக்கும் 3 யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு செய்ய சொல்வார். அவர்களும் முடிந்தால் அவர்கள் செய்வார்கள், இல்லை என்றால் ஆளை கூப்பிட்டு செய்ய சொல்வார்கள். பணத்தை தீனாவிடம் வாங்கி கொடுப்பார்கள். இது எப்பவுமே வாடிக்கையாக நடப்பதுதான்.